மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இன்று சட்டப்பேரவையில் நடக்க இருக்கும் முக்கிய நிகழ்வுகள் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி நேரலையில் இணைந்திருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்போது நேற்று சட்டப்பேரவை கூடியது முதல் நாளில். இன்று இரண்டாவது நாளாக இன்று மேகதாது அணை குறித்து முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ஓவியா, குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று முதல் நாள் ஆளுநர் உரையோடு தொடங்கியது. குறிப்பாக பதவியேற்ற நாளில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து அதேபோல தேசிய கீதம் பாடப்பட்டு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று தற்பொழுது இரண்டாவது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஆளுநர் உரையின் மாநிலத்தின் நிதிநிலை சவாலானதாக இருந்தாலும் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்களின் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்வினையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக நேற்றைய தினம் கூறியிருந்தார், ஆளுநர் உரை அரசின் சாதனைகளை சுய புகழ் பாடும் வகையில் அமர்ந்து இருந்ததாகவும் அவர் விமர்சித்தார். அதே போல ஆளுநர் உரையின் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக ஆளுநர் உரையை தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்துவது குறித்து சபாநாயகர் JCT பிரபாகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பேரவை கூட்டத்தொடர் இன்று இரங்கல் தீர்மானமும் அதேபோல வரும் 22 மற்றும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் சிறப்பான பங்களிப்பு செய்த மூத்த தலைவர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அதேபோல மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, தொழிலதிபர் RB சௌத்ரி, முன்னாள் அமைச்சர் ராஜன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இன்று இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. அதேபோல கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு சட்டப்பேரவையில் தனி தீர்மானமானது இன்று கொண்டுவர உள்ளார்கள். குறிப்பாக காவிரி படுகையில் எந்த இடத்திலும் புதிய நீர்த்தேக்க திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்றும் தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி எந்த அணை கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஒன்றிய அரசு வலியுறுத்தும் வகையில் இந்த தீர்மானமானது இன்று கொண்டு வரப்பட உள்ளது.